ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நான் எந்த கேட்ஜெட் பத்தியோ, இல்ல நியூஸ் பத்தியோ பேச போறதில்ல. இது வந்து என்னுடைய பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. குறிப்பா வந்து என்ன மாதிரி ஒர்க்கு, ஃபேமிலி, குழந்தைன்னு பிஸியா இருக்கிற டைம்ல, உடம்பையும் வந்து ஃபிட்டா வச்சுக்க நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிம்முக்கு போறதா, இல்ல வீட்லயே ஒர்க் அவுட் பண்றதான்ட்டு இந்த வீடியோல நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்றேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போலாம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது கரெக்ட்டா 2016, 17 டைம்ல பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு ரெகுலரா போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம், லைஃப் கமிட்மெண்ட்டுன்னு பிஸி ஆகிட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஜிம்முக்கே போகாம ஒரு பெரிய கேப் வந்து விழுந்துருச்சு. சரி மறுபடியும் நம்ம மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணி, கொஞ்சம் பில்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி, லாஸ்ட்டு 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஜிம்ல போய் ஜாயின் பண்ணேன். பிப்ரவரி மாதம் ஃபுல்லாவே ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஜிம்ல சேர்ந்து புதுசா பார்த்தீங்கன்னா, முதல்ல 1 வாரம் வந்து செம்ம பாடி பெயின் இருந்துச்சு. அது யூசுவலா இருக்கிறது தான். கை, கால் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பெயினு. ஆனா, 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட்டுக்கு ஏத்த மாரி சூப்பரா செட் ஆயிரும். பொதுவாவே புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு 1 வீக் இல்ல 10 டேஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அந்த பெயின் கண்டிப்பா இருக்கும். அது செட் ஆவறதுக்கு கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 டேஸா எடுத்துக்கும். ஆனா, இங்க தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு.